லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். அதிமுகன்னு ஒன்று இருக்கிறதா நான் ஏற்றுக்கொள்றது இல்லை. முதல்ல இது வந்து அதிமுக இல்லை. அதிமுக எம்ஜிஆரோட முடிஞ்சிடுச்சு. அதுக்கு பிறகு வந்தது ஜெயலலிதா திமுக. அதிமுக ஒரிஜினலாக எம்ஜிஆருடைய என்னன்னா, கட்டுண்டு வாழும், நீ சொல்கிறபடியெல்லாம் இருக்க மாட்டோம், யாருக்கு, டெல்லிக்கு, பிரிவினை நாடும், சமநிலையில் இணைவோம், நீ நானும் ஒன்றும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சசிகலா காலில் விழுந்து உள்ளே வந்ததுன்றது தான் ஊர் வரையா உலகம் வரையா பல முறை பார்த்தாச்சு. ஜனநாயக முறைப்படி வந்தேன்னு சொல்கிறாரு. ஜனநாயக முறைப்படி நான் வந்து ஜனநாயக முறைப்படி சசிகலா காலில் யாருக்கு ஜனநாயகம்? கொள்ளை கூட்டத்தில் இருக்கிறவங்க சேர்றதும் பிரியறதும் ஆச்சரியமான விஷயமே கிடையாது. இப்போ எப்படி இருக்கீங்க? அதிமுக என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவும் அழிந்து போகும், திமுகவும் அழிந்து போகும், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. முன்னாள் சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் பேசினாங்களாம், திமுக ஜெயிச்சிரும் தெரியுங்க ஐயா, அதனாலதான் நாங்க தாவேக்காக்கு போட்டோம். என்னமோ சொல்லுவாங்க, கேவூரில் நெய் விழுதுன்னா கேப்பூருக்கு எங்கடா போச்சுன்னுவான் கிராமத்தில். எதிரி பெரியாள் அப்படின்னு காட்டினா எப்படி உனக்கு ஓட்டு போடுவான்? அதனால் போட்ட மாட்டாங்க. நாங்கள் 200 சீட்டு வருவோம், 210 வருவோம் அப்படின்னு தான் ஒரு மாயை. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். அதிமுகவில் வந்து இரு பிரிவுகளாக பிரிஞ்சு ஒரு பனிப்போர் மாதிரி போயிட்டு இருக்கு. சிபிஎஸ் தரப்பு ஒன்று, இபிஎஸ் தரப்பு ஒன்று. உங்களுடைய கருத்து என்ன? அதிமுகவை பிளந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். என்ன பிரிவாக போயிட்டு இருக்கு? இபிஎஸ் ஒன்று, சிவி சண்முகம். அதிமுகன்னு ஒன்று இருக்கிறதா நான் ஏற்றுக்கொள்றது இல்லை. முதல்ல இது வந்து அதிமுக இல்லை. அதிமுக எம்ஜிஆரோட முடிஞ்சிடுச்சு. அதுக்கு பிறகு வந்தது ஜெயலலிதா திமுக. சந்தர்ப்பவாதிகள்லாம் அதில் சேர்ந்து ஜெயலலிதா வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றி, இதுதான் அதிமுக எம்ஜிஆருடைய கட்சி அப்படின்னு ஏமாற்றி கொள்ளையடிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டாங்க. அதிமுக ஒரிஜினலாக எம்ஜிஆருடைய என்னன்னா, பொது வாழ்க்கையில் லஞ்சம் ஊழல் இருக்கக்கூடாது, அப்படி பொது வாழ்வில் லஞ்சம் ஊழல் சேர்த்த சொத்துக்கள் இருந்தால் அதையெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடையமாக்கணுன்னாங்க. ஆனால் அவங்க அதை எம்ஜிஆர் அந்த பெயரை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றி ஒரு மாயாஜால வித்தை காட்டி அவன் வந்து ஜெயலலிதாவை வச்சுக்கிட்டு, எந்த ஜெயலலிதா அவர் கூடாது, அவளை நீக்கிட்டேன், நான் வந்து கட்சியில் சேர்த்ததே தப்பு, என் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தப்பே ஜெயலலிதாவை சேர்த்தது தான், வரம்பு மீறி அதிகாரம் கொடுத்து அவள் வந்து நம்ம கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டா, எனக்கும் துரோகம் பண்ணிட்டா, டெல்லியில் போய் உட்காந்து வேறு கட்சிகளுக்கு போகிறதுக்கெல்லாம் தயாராகிட்டா அப்படின்ற கண்டபடி ஒரு அறிக்கை அவருடைய அண்ணா பத்திரிகையில் அறிக்கை விட்டு நீக்கிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு இவங்க வச்சுருக்கிறது வந்து அது அதிமுக இல்லை. முதல்ல அடிப்படையில் அது அதிமுக இல்லை. அதாவது ரெண்டு கொள்ளை கூட்டமாக அதில் வந்து அந்த அம்மா வச்சுட்டு கொள்ளையடிக்கலான்னு நினச்சவங்க சேர்ந்து இருந்தாங்க. அப்புறம் தொழில் சரியாக ஓடலைன்றதை பிரிகிறாங்க. இதில் ஒன்றும் பெரிய கொள்ளை கூட்டத்தில் இருக்கிறவங்க சேர்றதும் பிரியறதும் ஆச்சரியமான விஷயமே கிடையாது. அவங்களுக்கு கொள்கை. நீங்களும் அதிமுகவில் தானே இருந்தீங்க, அப்போ இப்படி தான் இருந்ததா? நான் இருந்தபோது வரைக்கும் வந்து நான் இருந்தபோது பர்ஃபெக்டாக இருந்தது. பர்ஃபெக்டானா டெல்லியை பார்த்து என்ன சொன்னோம்னா, கொள்கை அறிக்கை இந்த கட்சியை தொடக்கினதில் இருந்ததில்லை. இது நான் ஒரு நிறுவன உறுப்பினர். நான் வந்து என்னோட சேர்த்து 12 பேர் தான் அந்த எம்ஜிஆருடைய நினைவகத்துக்கு போனீங்கன்னா அந்த எம்ஜிஆர் கையெழுத்து போட்ட படிவத்தில் என்னுடைய பெயர் 7வதாக இருக்கும். பாக்கி எல்லோரும் இறந்துட்டாங்க, நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். ஆனால் கொள்கையை வகுத்த போது என்ன பண்ணோம்னா, கட்டுண்டு வாழும், டெல்லிக்கு கட்டுண்டு வாழும், நீ சொல்கிறபடியெல்லாம் இருக்க மாட்டோம், யாருக்கு, டெல்லிக்கு, பிரிவினை நாடும், சமநிலையில் இணைவோம், நீ நானும் ஒன்றும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கொள்கையை வகுத்தது. அதோடு அந்த கொள்கையினுடைய கடைசியில் என்ன சொல்கிறோன்னா, பொது வாழ்வில் வந்து லஞ்சம் விடக்கூடாது, அது அப்படி சேர்த்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்டும். இதெல்லாம் அது கொள்கை பட்டயத்திலே இருக்குது. அந்த பட்டயம் என்கிட்டையும் ஒரு காப்பி இருக்குது, இப்போவும் இருக்குது. அதனால் அதில் ஒன்றும் கிடையாது. அதுக்கு பிறகு ஜெயலலிதாவை சேர்த்த போது நான் போய் கடுமையாக எம்ஜிஆரை எதிர்த்தேன். இது வந்து பெரியார் இயக்கம்னு சொன்னீங்க, அண்ணா இயக்கம்னீங்க, ஆனால் இப்போ யாரையோ கொண்டாந்து உள்ளே சேர்க்குறீங்க. அவங்களுக்கும் இந்த இயக்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நீங்கள் திரைத்துறையில் இருந்தவர்கள் உங்களுக்கு பல தொடர்பு இருக்கலாம், நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன வேணால் பண்ணிக்குவாங்க, ஆனால் எங்களுக்கு தலையில் கொண்டாந்து ஏற்றக்கூடாது. அது வந்து கட்சியும் பாதிக்கும், எங்களையும் பாதிக்கும். நான் பெரியாரை தலைவனாக ஏற்றுக்கிட்டேன், அண்ணாவை தலைவனாக ஏற்றுக்கிட்டேன், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வந்தேன். ஆனால் நான் வந்து இப்படி பண்ணுறது தவறு அப்படின்னு 1 மணி நேரம் பேசியிருக்கிறேன். என்ன சொன்னார் அவர்? அவர் வந்து ஒன்றும் சொல்ல, அப்படியே உட்காந்துருந்தார். என்ன தான் நிருபருக்கு நான் ஒரு பேட்டியிலே அதை சொல்லியிருக்கேன். அப்படியே உட்காந்துருந்தார். என்ன தான் சொன்னார்னா, ஒன்றும் சொல்லலை, அவர் மயக்கத்தில் இருந்தாருன்ட்டேன். அந்த மயக்கத்தில் அதான் உள்ளது. அதனால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது.
சில நேரங்களில் பதில் சொல்ல முடியாததுக்கு சொல்லி வம்பில் மாட்டிக்கிறத விட சொல்லாமல் அமைதியாக இருந்துடலான்னு இருந்துருவாங்க. அது வந்து இதை பற்றி பல முறை பல பேட்டிகளில் நான் சொல்லியே இருக்கிறேன். பேட்டிகளும் வந்திருக்கு, எல்லாமே இருக்குது, அது வந்திருக்கு. அதனால் இது வந்து அதிமுக இல்லை, ஒரு கொள்ளை கூட்டமாக சேர்ந்தாங்க, முடியல, மக்கள் முழிச்சுக்கிட்டாங்க, கட்சியினுடைய தொண்டர்களும் முழிச்சுக்கிட்டாங்க, மக்களும் முழிச்சுக்கிட்டாங்க. அதனால் இனிமேல் பண்ண முடியன்ற போது வேறு என்ன பண்ணுறது, எங்கேயா பிரிஞ்சு இன்னொருத்தவங்களோட சேர்ந்து போய் திரும்பவும் தொழில் ஆரம்பிக்கலாமான்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க வர்றவங்கள யார் சேர்த்துக்கிட்டாலும் அது தப்பு தான். காரணம் அவங்கெல்லாம் அப்படியே பழக்கப்பட்டவர்கள், லஞ்சம் ஊழலே வந்தவர்கள் சேர்ந்துக்கிட்டால் தப்பு. அதனால் வந்து அதிமுகன்னு சொல்லக்கூடாது முதல்ல. இல்லை, அவங்க இப்போ நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் வந்தப்போ எதிர்த்துன்னு சொன்னீங்க. அவங்க பல டைம் ஆட்சி அமைச்சிருக்காங்கல்ல, சிறப்பான ஆட்சியும் கொடுத்துருக்காங்கல்ல. நான் சொல்கிறேன், சிறப்பான ஆட்சினா நான் சட்டமன்றத்தில் உட்காந்து நான் பாப்பாத்தி தான் சொன்னார். அதை விட இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன அவமானம் வேணும் சொல்லுங்கள் பார்ப்போம். திராவிட இயக்கத்துலேருந்து வந்த ஒரு இயக்கத்தில் இருந்துக்கிட்டு நான் பாப்பாத்தி தான் சொன்ன போதோடு வேறு என்ன இருக்குது? எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு மேய்ச்சா அவங்கள யார் யார் பதவி வேணும் சுகம் வேணும்னு நினச்சானோ அவங்கள மேய்ச்சி வச்சுக்கிட்டு அதே இந்த ரெட்டை இலையை எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றிக்கிட்டு வந்தாங்க. இப்போ அது வெளிச்சம், எல்லாருக்கும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு, அவ்வளோதான் விஷயம். இந்த தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரியே விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாரு. எப்படி ஐயா, முன்னாடியே வந்து கணிச்சிங்களா இவருக்கு அந்த பவர் இருக்குது அப்படின்னு? யாரும் அன்பயாசராக ஒரு எந்த சார்பு இல்லாமல் சிந்தித்தால் நான் சொன்னதை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன ஒன்று, நாட்டில் வந்து அரசாங்கம் சரியில்லைன்றது கடைசி மக்கள் வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. அரசாங்கம்ன்ற பேரில் கொள்ளை கூட்டம் தான் நடத்துகிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. சில பேர் அதை வச்சு கொள்ளையடிக்கிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. நமக்கு மக்களுக்கு சாராயத்தை ஊற்றி கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஒரு அலுவலகமும் லஞ்சம் ஊழல் இல்லாத அலுவலகமே கிடையாதுன்ற அளவுக்கு வந்துடுச்சு. இவ்வளவும் வந்த பிற்பாடு அந்த மக்கள் அதுக்கு பிறகு ஏன் அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கணும்? அதனால் அந்த மக்களுக்கு தேடுறாங்க, யாராச்சும் வரமாட்டாங்களா, நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களான்னு தேடுற போது ஒரு ஆள் வர்றார். அப்படின்ற போது அந்த மக்கள் வேகமாக வர்றாங்க. அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது சினிமா துறையில் இருந்ததுனால ரசிகர்கள். அதோட இந்த ரெண்டு கட்சியிலும் இருந்த பிடிக்காதவங்க அல்லது இவர்களுடைய பார்த்து அருவருப்படைந்தவங்க மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க. அவர் ஆரம்பித்தது அவர் பக்கம் போகிறாங்க. இது உட்காந்து சாதாரணமாக கணக்கு போட்டால் நான் இல்லை, சாதாரண ஆளுக்கு கூட இந்த கணக்கு புரியும். திமுக குறைச்சி மறுபிடிச்சிடா திமுகன்னா அவங்க கொள்ளையடை கூட்டத்தில் அவங்க அப்படி தான், நீங்கள் அது ஒன்றும் இல்லை சிஎம் மக்கள் முன்னாலே அப்படி தான் அவங்க காட்டினா தான் அவங்களால சர்வே ஆக முடியும். எதிரி பெரியாள் அப்படின்னு காட்டினா எப்படி உனக்கு ஓட்டு போடுவான்? அதனால் போட மாட்டாங்க. நாங்கள் 200 சீட்டு வருவோம், 210 வருவோம் அப்படின்னு தான் ஒரு மாயை உருவாக்குனா தான் அவன் ஓட்டு போடுவான். ஆனால் அதுக்கும் இந்த மக்கள் பயங்கலை. இந்த தடவை 200 210 நீ வீட்டிலேயே சொல்லிக்கோ, ஆனால் நாங்கள் விட்டுட்டோன்ட்டாங்க. இப்போ அவங்க வாங்கியிருக்கிற இடங்கள் கூட, இப்போ பெற்றிருக்கிற இடங்கள் கூட மக்களை கடைசி நேரத்தில் ஏமாற்றிட்டாங்க. எப்படி ஏமாற்றிட்டாங்கன்னு இந்த மாணவர்களுக்கு பணம் தர்றது, மகளிருக்கு பணம் தர்றது, தாய்மார்களுக்கு 1000 ரூபா நான் தர்றேன்றது, இதெல்லாம் சொன்னதில் கொஞ்சம் மக்கள் ஏமாந்துருக்குறாங்க. இன்னும் வீடு அண்டா குடம் அது இது எதோ கொடுத்துருக்காங்க. ஒரு 6 மாதமாக தொடர்ந்து மக்களை சந்தித்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி எப்படியா ஏமாற்றி 2வது தடவை வந்துடணும்னு பார்த்தாங்க. மக்கள் அதையும் வாங்கிக்கிட்டு உங்களை அடையாளம் கண்டுக்கிட்டு அவங்க வந்து அவங்கள ஏமாற்றிட்டாங்க. அவ்வளோதான். முன்னாள் சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் பேசினாங்களாம், திமுக ஜெயிச்சிரும் தெரியுங்க ஐயா, அதனால தான் நாங்கள் தாவேக்காவுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன, திமுக ஜெயிச்சிரும்னு தெரிஞ்சு தாவேக்காவுக்கு போட்டால் அப்புறம் எப்படி திமுக ஜெயிக்கும்? அப்படி முன்னாள் சொல்லியிருக்காரு. அதை சொல்கிறவனும் எப்படி சொல்கிறான், கேட்குறவனும் என்னமோ சொல்லுவானே, கேவூரில் நெய் விழுதுன்னா கேட்பவனுக்கு எங்கடா போச்சுன்னுவான் கிராமத்தில். அது மாதிரி நீங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்துடுவீங்கன்னு தெரியும், ஆனால் நாங்கள் தாவேக்க ஓட்டு போட்டோம்னா இதுக்கு பதில் என்ன இருக்குது? இன்னும் சொல்ல போனால் இல்லை, எதை சொல்லி அவர் சொல்ல வர்றாரு, நாங்கள் அப்பவும் வெயிட்டு தான் சொல்ல வர்றாரா? அல்ல, நாங்களால் இன்னமும் ஏமாற்ற முடியும், மக்களை ஏமாற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்றது தான் அவருடைய கவலை. இப்போ எப்படி இருக்கீங்க, அதிமுக என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவும் அழிந்து போகும், திமுகவும் அழிந்து போகும், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. காரணம், ஒரு இயக்கத்துக்கு அடிப்படை என்பது முதல்ல இவங்களுக்கெல்லாம் யோசனையும் பண்ணுறது தெரியாது, வரலாறும் படிக்கிறது தெரியாது. இன்னும் இயக்கத்தினுடைய அடிப்படை என்பது தொண்டர்கள் தான். தொண்டர்கள் இல்லாமல் எந்த கட்சியும் இருக்க முடியாது. தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தினுடைய வேர்கள். அந்த வேர்கள் வந்து நல்லா இருந்தால் தான் அதுக்கு வேண்டிய தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், அதை பாதுகாப்பாக வளர்க்கணும், வளர்த்தா தான் அந்த கொள்கைன்ற உரத்தை ஊற்றி வைக்கணும். அதெல்லாம் இல்லாமல் விட்டுட்டு தொண்டர்கள் வேர்கள் பூரா அழிஞ்சு போச்சு. இப்போ எந்த கட்சிக்காரனும் அடித்தள கடைசி தொண்டன் இந்த கட்சியில் வந்து விசுவாசமாக இல்லை.
அதெல்லாம் போயிடுச்சு. ஏதோ ஒரு கூட்டத்தில் இருக்கிறோம், அதனால் நம்ம ஓட்டு போடுவோம். இந்த கூட்டத்தை விட்டு வெளியில் போனால் அடுத்த கூட்டத்துக்காரன் நம்மளை கிண்டல் பண்ணுவோம். அப்படி தான் இருக்குதே தவிர ஒரு கூட்டத்தை விட்டு ஒரு கூட்டம் போகக்கூடாதுன்ற மாதிரி இருக்காங்களே தவிர கொள்கை ரீதியாக அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அண்ணாவோடு அது முறைஞ்சு போச்சு. அண்ணா சத்த அன்னைக்கு கொண்டே மெரினாவில் புதைச்ச அன்னைக்கே அவருடைய கொள்கைகளும் சேர்த்து புதைச்சாச்சு. இதை நான் பல முறை பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு பிறகு அண்ணாவினுடைய கொள்கைக்கு முறமாக அந்த பெயர் பலகை மட்டும் வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துறாங்க, தொண்டர்களை ஏமாத்தாங்க. அது இவ்வளோ காலம் போச்சு. இதுக்கு மேலே அது எடுபடலை. இதுதான் உண்மை. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ பல டைம் இடைத்தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எல்லா தேர்தல் தோல்வி அப்படிங்கும்போது அவருக்கு அந்த பொதுச் செயலர் பதவியிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம்ல, அதானே எதிர்பார்க்குறாங்களா? இப்போ அவர் பொதுச் செயலாளர் வந்ததே தப்பு. முதல்ல அதிமுகவினுடைய கொள்கை, எம்ஜிஆருடைய கொள்கைப்படி பொதுச் செயலாளர் தொண்டர்கள் வாக்களித்து வரணும். இவங்க தொண்டர்கள்கிட்டே போகல. தொண்டர்களால் தான் பொதுச் செயலாளர் பதவி மட்டும் தொண்டர்களால் தேர்க்கப்படணும்னாரு. தொண்டர்களை போகாமல் ஒரு கூட்டத்தை இவங்க தான் பொதுக்குழுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஓட்டு வாங்கின மாதிரி ஓட்டு போட வச்சு வந்ததே தவிர அடிப்படை சட்டத்துக்கு முரணானது, அடிப்படை கொள்கைக்கு முரணானது தான் இவங்க வந்தது. அதனால் வந்த முறை தான் பார்த்தீங்களா, சசிகலா காலில் விழுந்து உள்ளே வந்ததுன்றது தான் ஊர் வழியாக உலகம் வழியாக பல முறை பார்த்தாச்சு. அதுக்கு பிறகு ஜனநாயக முறைப்படி வந்தேன்னு சொல்கிறாரு. ஜனநாயக முறைப்படி நான் ஜனநாயக முறைப்படி சசிகலா காலில் யாருக்கு ஜனநாயகம்? ஜனநாயகம் அங்கேயே இருந்தது. ஜனநாயக முறைப்படி வந்தேன்னு சொன்னேன், தப்பு. சரிங்க, அந்த ரெண்டு தரப்பு மோதல் என்னவா முடியும் ஐயா? ஒன்றும் முடியும் எல்லாம். இதில் ஒன்றும் பெரிய என்ன முடியும்னா அந்த இயக்கமே அழிந்து போகும். அதோட இளைஞர்கள், புதிய இளைஞர்கள் புதிய பெரியாருடைய கொள்கையை, அண்ணாவுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய அமைப்பு நிச்சயமாக உருவாகும். அப்படி உருவாகிற போது இவங்கெல்லாம் இந்த போலிகள்லாம் வெளியில் போயிடுவாங்க. அவ்வளோதான். ஓகே, நேர்காணல் நன்றி ஐயா. நல்லது, வணக்கம்.